கம்மியான காசு செலவு பண்ணி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் உங்களுக்கு கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் வேணும்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் முல்தானி மெட்டி வச்சு நம்ம ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம் ஃபார் போத் ஆயிலி அண்ட் ட்ரை ஸ்கின். ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி முல்தானி மெட்டினா என்ன அண்ட் முல்தானி மெட்டிக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். முல்தானி மெட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மினரல் ரிச் கிளே. சிம்பிளாக அதை சொல்ல போனால் விட்டமின்ஸ் அதிகமாகிற மண். அண்ட் இந்த முல்தானி மெட்டியோட ஆரிஜினேட்டட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சின்ன சிட்டி. அண்ட் அந்த சிட்டியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி. ஸோ இதிலேருந்து தான் அதுக்கு முல்தானி மெட்டின்னு பேர் வந்தது. நீங்கள் எந்த நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு முல்தானி மெட்டி வேணும்னு கேட்டாலும் இந்த கல் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம உடச்சி பவுடர் ஆக்கி நம்ம ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு சூப்பர் மார்க்கெட்லாம் போய்ட்டு பவுடர், பேஸ்ட் அண்ட் ரெடிமேட் ஃபேஸ் மாஸ்க்லாம் வச்சுட்டு இருப்பாங்க முல்தானி மெட்டியை வச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கி ஃபேஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நிறைய ஃபுட்பால் ஆடி என் ஃபேஸ் ரொம்ப டேனாக ஆகிருச்சு. அண்ட் இதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த விஷயத்தை ரிவர்ஸ் பண்ணேன் அண்ட் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல். ஸோ உங்களுக்கு முல்தானி மெட்டினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது முல்தானி மெட்டியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் ஸ்கின் டோன், உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும், உங்களோட டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணும், உங்களுக்கு இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணும், உங்களுக்கு எக்ஸஸாக பிக்மெண்டேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் அதுக்கு மேலே உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஆயிலியாக இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணுறதுனால அது ரிவர்ஸ் பண்ணி ஒரு நார்மல் ஸ்கின் டோனை கொண்டு வர முடியும். அப்படி நீங்கள் உங்களோட ஸ்கின்னோட ஆயிலினஸை கம்மி பண்ணாலே போதும், உங்களுக்கு மோஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் கம்மியாயிரும். அண்ட் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. முல்தானி மெட்டியில் ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணாலே போதும், உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் இது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம். முல்தானி மெட்டி பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன தான் காஸ்ட்லியான ஃபேஸ் மாஸ்க்காக இருந்தாலும் மோஸ்ட்டாக இருக்கிற செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் இன்னுமே முல்தானி மெட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த முல்தானி மெட்டியில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம இப்போது 2 ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போகிற ஃபேஸ் மாஸ்க் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு. அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். அண்ட் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி, லெமன் வாட்டர் அண்ட் ரோஸ் வாட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த முல்தானி மெட்டியை நம்ம பவுடர் பண்ணணும். ஸோ இதை பவுடர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பருக்குள்ளே வச்சு ஏதாச்சும் ஹெவியான ஆப்ஜெக்டை வச்சு ஸ்லோவாக அதை அடித்து பவுடர் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கல்லை எடுத்துகிட்டு முல்தானி மெட்டியை பேப்பருக்குள்ளே வச்சு ஸ்லோவாக அடித்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த முல்தானி மெட்டியை பொடி பண்ணக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்தில் இந்த முல்தானி மெட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ரோஸ் வாட்டர். நம்ம ஏன் இந்த ஃபேஸ் மாஸ்கில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோன்னா, ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஃப்ரெண்ட் முல்தானி மெட்டி ஃபேஸ் மாஸ்க்லேயும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால ஹைலி பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் நம்ம அடுத்ததாக ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன். ஸோ லெமன் ஆட் பண்ணும்போது நீங்கள் 2 to 3 drops ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா லெமன் வந்து அசிடிக் இன் நேச்சர். ஸோ உங்களை நிறைய பேருக்கு உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா 2 to 3 drops மேலே நீங்கள் லெமன் ஆட் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் ரேஷஸ் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணக்கப்புறம் இதை ஸ்லோவாக மேக்ஸிமம் 1 minute மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க்லேருந்து ஹை பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் நம்ம அடுத்த ரெடி பண்ண போகிற ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரை ஸ்கின்க்கு. அண்ட் இதுக்கு முக்கியமான 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி, ஆல்மண்ட் ஆயில், மில்க் அண்ட் ஹனி. அண்ட் நம்ம இப்போது ட்ரை ஸ்கின்னுக்கு ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸை என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏன் இதில் மில்க் ஆட் பண்ணுறோன்னா, மில்க் ஆட் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் சாஃப்ட் ஆகும். அண்ட் நம்ம அடுத்த ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். நம்ம ஏன் இதில் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா, மோஸ்ட்டாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாக அவங்களோட ஸ்கின் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ட்ரை ஸ்கின் சாஃப்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோயிங் லுக் கொடுக்கும். அண்ட் நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி. ஸோ நம்ம ஏன் இதில் ஹனி ஆட் பண்ணுறோன்னா, ஹனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் உங்களோட ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன நல்ல விஷயமா இருக்க போகுதுன்னா, ஹனி உங்களோட ஃபேஸ் மாஸ்கில் ஆட் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின்னுக்கு இது ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக ஒர்க் பண்ணும். ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இந்த ஃபேஸ் மாஸ்க்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை கொஞ்சம் லூக் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இந்த டேப் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா அடிக்கிற வெயிலில் இந்த டேப் தண்ணியை கொதிக்க தான் வந்துக்கிட்டு இருக்கு. And it's time for applying the face mask. ஸோ நான் இப்போது ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க்கை அப்ளை பண்ணி இதை எப்படி அப்ளை பண்ணுறது காமிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு மோசமான ஆயிலி ஸ்கின் இருக்குது. இந்த ஃபேஸ் மாஸ்க்கை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டை உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்துக்கிட்டு ஸ்லோவாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை அப்ளை பண்ணும்போது இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஐப்ரோஸ், உங்களோட ஐஸ், அப்படி உங்களுக்கு பியர்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களோட பியர்டில் அப்ளை பண்ணாதீங்க. இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐப்ரோஸ்லேயும் சரி உங்கள் பியர்ட்லேயும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டுக்கப்புறம் அது காஞ்சிருச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போது அது சரியாக ரிமூவ் ஆகாது. அண்ட் நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை கரெக்டாக அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு ஒரு வாரத்துக்கு இதை 2 to 3 டைம்ஸ் இது யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வாஷ் பண்ணிடுங்க. ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே போயிட்டு அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறேங்க. See you guys in another video. Until then, it's GSR signing off. Yeah, now I rep the